எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் பூஜை ரூம் டோர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோர் டிசைன் வச்சு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மைக் ஒட்டாமே வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பில் டிசைன் கட் பண்ணுறேன் வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வீடியோட அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பில்லு கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒத்தப்படியில் வரணும்னு சொல்லிட்டு 1 2 3 இந்த சைடு வந்து 1 2 3 2 சேர்த்து 6 அந்த கணக்கு சேர்க்க மாட்டாங்க. ஒரு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லு வருதா அதுதான் கணக்கு, அதுதான் ஏற்றுப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் வரணும், ஈவன் நம்பரில் வரக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே பூஜை ரூம் டோர் வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினும் அது பெல் டெம்ப்ளேட் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மிஷின் பார்த்திங்கன்னா எப்போவுமே போல் என்னோட ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைவுட் மார்க்கிங் பொசிஷன் தான் பார்க்க போகிறோம். இதாக பார்த்திங்கன்னா ப்ளைவுட் அதை பூஜை ரூம் டோர் எல்லாமே சைஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக எடுத்துன்னு ஒரு என்ன பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து பெல்லு எத்தனை பெல் இல்லைன்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரில் 3 பெல் வேணுனாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் மார்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடு சூஸ் பண்ணோம். இந்த நடுவுலேருந்து என்ன பண்ணுறேன்னா பாட்டம் சூஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனாக வரும். அது மார்க்கிங் பொசிஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பெல் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து என்ன சைஸ் பெல் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 டெம்ப்ளேட் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெல்லோட சைஸை பார்த்து தான் என்ன பண்ணோம் நம்ம டெம்ப்ளேட்டே சூஸ் பண்ணோம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்லு கொண்டு வந்தாங்க. அந்த பெல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி டிசைன் வரைகிறோம். ஆக்சுவலாக ஏன் இந்த பெல்லு கொண்டு வர சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பெல்லு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் டோரில் மாட்டிட்டு நம்ம ஆட்டும்போது வந்து சவுண்ட் வரணும். ஏன்னா வந்து இடிக்கக்கூடாது. ஏன்னா இடித்தா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெல்லோட சவுண்ட் வராது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பெல்லோட டிசைன்ஸ் மார்க் பண்ணுறோம். இதாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த பெல்லுக்கு ஏற்ற டெம்ப்ளேட் இது தான். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்போ தான் ஃபுல்லாக ஒர்க்கு இந்த ஒரு டோர் மட்டும் தான் அவர் டிசைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணார். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெல்லு டிசைன் வரைய சொல்லிட்டேன். மீதி அடுத்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் மார்க் பண்ணேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே போட்டேன். அதை ரியலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்லு எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிடுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கையிலே கட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கையில் கட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா பெல்லோட லுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கீழே எந்த ரவுண்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிட்டு மட்டும் வாங்கிட்டு கட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடும்போது வந்து அடியில் வந்து பலகை வச்சுட்டு ஹோல்ஸ் போடுங்க. இதில் வந்து நான் ஏன் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா ஒட்டாதனால என்ன பண்ணேன்னா டேரெக்டாக அப்படியே வச்சு அப்போ பலகை வச்சுருக்கேன், அப்படியே வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஏன்னா வந்து மைக்கா இருந்து நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு இதில் வச்சு ஓட்டு போயிட்டுனா கீழே இருக்க மைக்கா வந்து உடஞ்சி வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்தமாரி போடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹோல்ஸ் போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதில் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பூஜை ரூம் டோர் மாற்றினோம் மைக்கை எல்லாம் ஒட்டி ஏற்றுனாங்க. அதுமாரி வந்து ஃபெவிகால் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு ஒரு 2 நாள் காஞ்சி மேலே ஏற்றுனாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெல் டிசைன் கட் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. அதுமாதிரி வந்து பிசுறு வராது. வேறு ஏதாவது பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபெவிகால் மட்டும் போடுங்க. ஆனால் ஃபெவிகால் காயறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் எடுத்துக்கும். ஆனால் 1 டே இருந்தாலே போதும். உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா பெல்லு வந்து எந்த பிசுறு இல்லாமல் கட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற பிளேடு, இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளேடெல்லாம் போடவே கூடாது. சின்ன பெல் கட்டிங்கெல்லாம். ஏன்னா பெரிய பிளேட் போடும்போது என்ன ஆகுனா இந்த கர்வ் கட் பண்ணும்போது வந்து அவ்வளோவா வந்து இது வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பூஜை ரூம் டோருக்காகவே பார்த்தீங்கன்னா தனியாக சின்ன மாடல் பெல் இருக்கும் ஜிக்ஸாக் மிஷினுக்கு, அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா பெரிய பிளேட் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி டிசைன் கட்டிங் அந்தமாதிரி கட்டிங் தான் சொன்னாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எதில் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் இது மாதிரி பெரிய எந்தில் எங்கள் அப்பா அது பெரிய மிஷின்ஸ் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு கட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கா எப்போவுமே ஒட்டி கொண்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன ஏன் மைக்கை ஒட்டி கொண்டு வர மாட்டாங்க, சில சமயம் பிசுறு வரும்னு சொல்லிட்டு மைக்கை ஒட்டி கொண்டு வருவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பெல் கட்டிங் பண்ணி முடிச்சோடனே மறுபடியும் மைக்கா ஒட்டி என்ன பண்ணால் மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க மேலே பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க ப்ளைவுட். அதனால் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஒட்டி கொண்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன கவலைப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் கட் பண்ணும்போது வந்து பிசுறு வந்து அந்த டிசைன்ஸில் தான் ஆகும்னு அவங்க பயப்படுவாங்க. பட்டு அந்தமாரி வந்து சான்ஸ் வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். பட் ஆனால் அது ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு எடுத்தனால அந்தமாரி வந்து
எந்த ஒரு பிரச்சனை வராது. முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி தருவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்காக அவுட்புட் காமிச்சிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பெல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3 இந்த சைடு 3 டோட்டலாக 6 பெல்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோர் பற்றின சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து மேலே லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிடுது. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறது நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோர் மாதத்துக்கு ஒரு டோர் வீடியோ போட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒர்க் வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக யூடியூபுக்குன்னு தனியாக வீடியோ ரெடி பண்ணலை. எங்கள் ஷாப்புக்கு என்ன ஒர்க் வருதோ அதான் வந்து வீடியோ எடுத்து போகிறனால பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, பை.